ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். 500 ரூபாய் செலவில் 1000 ரூபாய் எப்படி நான் லாபம் பார்த்தேன் அப்படின்றதுக்கான தம்ப்நெயில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. நிஜமாக தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். 2 செயின் வந்து என் தங்கச்சியோட செயின் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். ஒன்று வந்து 1 சவரன் செயின், முதல்ல வந்து 1 சவரன் செயின், ரெண்டாவது வந்து 1 கிராம் செயின். ஸோ 2 செயின் வந்து வச்சுருந்தோம். 1 கிராம் செயின் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு எடுத்தால் நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் அந்த மாதிரிலாம் எடுக்கவே மாட்டோம். 1 கிராம் கொஞ்சம் கூட அது அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். ஆனாலும் அதுவும் வந்து எடுத்து அதுவும் அறந்துடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. எங்களை லிஃப்ட்டில் போகும்போது மிஸ் ஆகிடுச்சு. அதை நாங்கள் பார்க்கவே இல்லை, இல்லைன்னா அது அப்படியே போயிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி இருந்த செயின் வந்து எப்படி நாங்கள் சரி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் வந்து நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இந்த செயின் தான் அது. நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த செயின் வந்து அருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், இது அருந்துச்சு. இந்த இடத்துல வந்து இது பற்ற வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இது எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற பில்லும் நான் காட்டுறேன். இது வந்து இன்னொரு செயின். இந்த செயினும் வந்து அருந்திருந்தது, இந்த செயினும் பற்ற வச்சாச்சு. இந்த 2 செயின் பற்ற வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு, அப்படி இல்லாமல் மாற்றிருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பாருங்கள். உங்கள்கிட்ட எதனா வந்து பொருள் இருக்குது, இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிட்ட காட்டுறேன். இதுவும் இங்கே தான் வந்து அருந்துருந்துச்சு. அது எப்படி இது பண்ணுறதே தெரியாமல் இவங்க வந்து பற்ற வச்சுட்டாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, இருங்க, உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் அதையும் அட்டாச் பண்ணால் உங்களுக்கு க்ளீனாக புரியும். நீங்கள் பாருங்கள், அதுக்கு என்ன வாங்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தூசி மாதிரி இருந்தது. ஓகேங்களா, அது வந்து வாங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 40 மில்லி ஒன்று, 20 மில்லி ஒன்று. 40 மில்லி வந்து இந்த பெரிய செயினுக்கு, 20 மில்லி வந்து இந்த குட்டி செயினுக்கு. இதை வந்து வாங்கிட்டு அது வந்து 500 ரூபா ஆச்சு. இந்த 500 ரூபா வச்சு அதை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ தான் அது. அவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா ரொம்ப சின்ன துகள் அது. அதை எடுத்துகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டாகிடுச்சு. 2 துண்டானது இன்னொன்றுத்தில் வந்து சின்னதாக ஓப்பன் பண்ணி அதில் வந்து செட் பண்ணி ஃபயர் வச்சு ரொம்ப மைன்யூட்டாக பண்ணிட்டுருந்தாரு. அவள் ஃபுல்லாக என் தங்கச்சி தான் ரெக்கார்ட் பண்ணால் இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அவளுக்கு வந்து இது எங்கன்னா பற்ற வச்சு கொஞ்சம் எடுத்துருவாங்களோ அப்படிலாம் வர நம்ப மாட்டா. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சந்தேகம் அதிகம். ஸோ அதனால் வீடியோவும் சேஃபர் சைடுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா. அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் என் சேனலுக்கு போடுறதுக்கு. ஸோ ரொம்ப கிளியராக வந்து சின்ன ஒரு பொருள் தான். ஏன்னா அது வந்து 1 கிராம் கோல்டுனாவே அது ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு வந்து அருந்துருச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயந்தான். இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா 916 வாங்காதீங்க. பெரிய நகையாக இருக்கிறதா பார்த்து அந்த மாதிரி நகையாக வாங்கிக்கோங்க. என்ன சொல்லுவாங்க, அது 18 கேரட் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நகையாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும் உங்களுக்கு. 916 வாங்கினீங்கன்னா அருந்து விழுறது எங்கே அப்படின்னு தெரியாது. ஸோ அப்படியே நம்ம மிஸ் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். அதனால தான் சொல்கிறேன், 916 வாங்காதீங்க. இது வந்து என் தங்கச்சி எல்லார் வீட்லேயும் எங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு வாங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கின நகை இது. அவள் ரொம்ப பிடிச்சி வந்து வாங்கியிருந்தா. எங்களுக்கு வந்து அது வாங்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் சரி ஓகே, அவள் வந்து எப்போவுமே நகையாக வாங்க மாட்டா, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஓகேன்ட்டோம். மற்றபடி எங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை அவள் எடுத்தது. ஏன்னா எங்களுக்கு எடுத்தாலே கொஞ்சம் பெருசாக எடுக்கணும் அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய செயினாக எடுத்துக்கிட்டாரு. இந்த பெரிய செயினை வந்து இதே மாதிரி ஒட்ட வைக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். இது வந்து கரெக்டாக அந்த ஊக்குக்கிட்டேயே வந்து அறந்துருச்சு. அதனால் எடுத்து பற்ற வச்சு மேலேயே வச்சு 2ம் ஒத்த வச்சுட்டாரு. கோல்டு போட்டு தான் வந்து ஒட்ட வைக்கிறாங்க. இது வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு லாஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி செயின் அருந்துருச்சுன்னு சொல்லும் போது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் சிஸ்டர் நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்க, மாற்றினா வேஸ்டேஜ்லாம் வந்து வருமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டு திரும்ப வேறு ஒரு செயின் எடுத்துகிட்டு வேஸ்டேஜாகவும் போயிருக்கும். எனக்கு அது கொடுக்கும்போது நகையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் ஒரு 1 இயர்க்கு வந்து போட்டுட்டு 1 இயர் கழித்து நீங்கள் அதை எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ் எதுவும் கொடுக்காம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அந்த ஐடியாவும் ஓகே தான்.
ஆனால் இது வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொன்னது தான், பற்ற வச்சு யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்க சொல்கிறதா வந்து பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், பற்ற வச்சு யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என் தங்கச்சி சொல்லி அவளுக்கும் ஓகே, நான் அவளுக்கும் கொடுக்க மனசு இல்லை. ஸோ அதனால தான் இது வந்து பற்ற வைக்கிற ப்ராசஸில் இருந்தும் முன்னாடி வந்து ஒரு உண்டியல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த உண்டியலில் தான் வந்து அவர் வந்து காசு போட சொன்னார். அவர் அதை முடித்ததுக்கான அந்த காசு கொடுக்கணும்ல அவர் செஞ்ச வேலைக்கு, அது மாதிரி எதனா நம்மளுக்கு பிடிச்சது கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் சுத்தமாக கேஷே எடுத்துகிட்டு போகல. ஆனால் நாங்கள் ஜிபே பண்ணுறோம் அங்கிள் அப்படி சொன்னோம். அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷன். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு எதுவும் கொடுக்க முடியல, அவருக்கு வந்து எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்து பண்ணி கொடுத்தாரு இந்த நகையெல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்காக. அவருக்காக எதுவுமே எங்களால் கொடுக்க முடியல. அவங்களுக்கு சேலரிலாம் தருவாங்க தான், பட் இருந்தாலுமே இந்த மாதிரி கொடுக்கறது தான் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க இது 2 ஜுவல்ஸுமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ எதுக்காக நான் வந்து 10,000 ரூபாய் வந்து லாபம் அப்படின்னு சொன்னேன்னா இதுதான். இது வந்து பற்ற வச்சா எனக்கு வந்து ஒரு 500 ரூபாயில் முடிஞ்சிருச்சு. இதுவே நான் வந்து ஒரு இந்த நகையை வந்து நான் மாற்றி கொடுத்துருந்தேன்னா இதை வந்து உருக்கி எடுத்திருப்பாங்க. அதை உருக்கும் போது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு சவரனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் வந்து நான் கொடுத்துருக்கணும், இன்னும் ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக அதை வந்து நான் அவள் எடுக்கிற செயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு 16 to 20% தான் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஜிஎஸ்டி வந்து ஒரு 3%. எப்படி பார்த்தாலும் வந்து 10,000 ரூபாய் வந்துடும். ஸோ அதுக்காக தான் இப்போ வைக்கிற ரேட்டுக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா பற்ற வச்சு யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி எதனா வந்து பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவாக எடுத்து போடுறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி பற்ற வைக்கிற மாதிரி எதனா நகையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பற்ற வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அது முடியாத பட்சத்தில் வேணால் நம்ம மாற்றிக்கலாம், பட் யூஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. எனக்கு அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பாய், டேக் கேர்.